எல்லாரும் தீபாவளியெல்லாம் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி பலகாரம்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு நான் என்ன பலகாரம் பண்ணோன்னு பார்க்கலாம். நான் வந்து முறுக்கு பண்ணியிருந்தேன். முறுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் இயர் வந்து நான் முறுக்கு, அதிரசம், குலோப்ஜான் பண்ணேன். ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் குலோப்ஜான் மட்டும் பண்ணல. முறுக்கு, அதிரசம் பண்ணலான்னு நினச்சேன். பட் இந்த வாட்டி வந்து ரொம்ப அதிரசம் சொதப்பிடுச்சு. மாவு என்ன பிரச்சனைனே தெரியல. பாகு கரெக்டாக தான் இருந்தது. மாவு வந்து ஏதோ கொஞ்சம் டெக்ஸ்சர் கொரன்னு ஆயிடுச்சு போல். அதனால் அதிரசம் வந்து நான் செய்யும்போது சரியாகவே வரல. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் அப்படியே எல்லாமே ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து சாமி கும்பிட்ற டைமில் வேறு அதிரசம் வரலையேன்னு சொல்லி ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெறும் ஸ்வீட் மட்டும் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டோம். அந்த மாவை தூக்கி போட சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி தூக்கி போட மனசு வரல. அதுலேயே கொஞ்சம் மைதா மாவு, ரவைலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷா இல்லைன்னா என்ன, நயன்தாரா அந்த மாதிரி அதிரசம் கிடைக்கலன்னா என்ன, இது வந்து ஏதோ ஒரு குக்கி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு தேவை ஸ்நாக், அவ்வளோதான்.